அந்த கட்சியில் இருக்கக்கூடிய சீனியர் தலைவர்கள் ஐயா அன்வர் ராஜா அவர்கள் இப்போது அதிமுகவிலிருந்து விலகி திமுகவுல முதலமைச்சர் தலைமையில சேர்ந்துட்டார். முடிஞ்சு போச்சு சோழி. அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர், மிகப்பெரிய சீனியர் அதிமுகவுல. எம்ஜிஆர் காலகட்டத்திலே 1986 தான் அவர் சேர்மனா இருந்தவர். எம்பியா இருந்தாரு, அமைச்சரா இருந்தாரு. இன்னைக்கு அந்த கட்சியிலிருந்து விலகி திமுகவுல வந்து சேர்ந்துட்டாரு. வேற வழி இல்லை அவங்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சியோடு அவர்களால் ஒருங்கிணைந்து வேலை பார்க்க முடியாது, செய்ய முடியாது. அவர்கள் பாரதிய ஜனதாவுடைய திட்டம், நோக்கம் அதிமுகவை அழிக்க வேண்டும் என்பது மட்டுமே தவிர திமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்பது அல்ல. அந்த திட்டம் இப்ப இல்ல. அதிமுக இருக்க வேண்டிய இடத்திற்கு எதிர்கட்சி வரிசையில் பிஜேபி வந்து உட்காரணும். அதற்கு அடுத்தது திமுகவா பிஜேபியா அப்படின்னு சொல்லி களத்துல பாத்துக்கலாம் அப்படின்றது அவங்களுடைய திட்டம். அதனால இந்த தேர்தல்ல அதிமுகவை கபலீகரம் செய்ய வேண்டும் என்பதுதான் பாரதிய ஜனதாவுடைய திட்டம். அதை புரிந்து கொண்ட அந்த கட்சியினுடைய தலைவர்கள் இப்ப அன்வர் ராஜா வெளியில வந்துட்டாரு.